இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் எடப்பாடி கதை முடிஞ்சு போயிடும். அதிமுக அடுத்த தலைவர் 8 தோல்வி அடைஞ்சிருக்காரு. தோல்வி அடுத்த 10 தோல்வி 10 தோல்வியோட சோழியை முடிச்சு வேற ஆளுமைக்கு தானே நீ ஒரு தலைவரை கேட்டா அது ஆளுமை இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்கல்ல. எடப்பாடியை தூக்கி டஸ்ட்பின்ல போட போறது முக்குளத்தோர் தான். அதுக்கு நான் முன்னெடுப்பேன். நான் என்னோட முன்னெடுப்பு பெரிய முன்னெடுப்பா இருக்கும். வரவர், அகமுடையர், கல்லர், சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது கிருஷ்ணசாமி. இப்ப சமீபத்துல அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, யாராவது கூட்டணி சேர்த்தா அந்த கூட்டணியவே முக்குளத்தோர் எதிர்ப்போம். இது யதார்த்தமான உண்மை. ஆனா இன்னைக்கு நீங்க அது தெரிஞ்சு உனக்கு முன்னாடி எங்க தேவமார் தலைவர்லாம் நீ ஓர ஒதுக்கி வச்சுட்டு நீ இப்ப கிருஷ்ணசாமிக்கு உடனே ஒரு சீட்டை கொடுத்து, அதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதி கூட ஜெயிக்க தகுதி இல்லாத கிருஷ்ணசாமிக்கு நீ கூப்பிட்டு எம்பி தொகுதி எப்படி கொடுக்குற? கிடையாது. நாங்க ஓட்டு போட போறதே ஒரு தேவேந்திர தான். ஆனா அந்த தேவேந்திர யாருன்னா தேவேந்திர ஒற்றுமையை முன்னெடுக்கிற தேவேந்திர வேட்பாளருக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம். அதாவது நீங்க தயாரிச்சுட்டு வர்ற தேசிய தலைவர் படத்திற்கு எடப்பாடி மூலமா நெருக்கடி வருது. கண்டிப்பான பொருளா அந்த படத்துக்கு 100% எடப்பாடினால நெருக்கடி இருக்கு. ஏன்னா தேவருக்கு ஒரு வரலாறு மக்கள்கிட்ட ரீச் ஆக விட மாட்டான்றது நான் உணர்ந்தது. அது ஸ்டார்ட் பண்ணா ஓபிஎஸ் எங்க விழாவில் தலைமையா போட்டோம். அவர் அழைச்சும் போது அவரை வரவிடாம தடுத்தது எடப்பாடி. சமீப காலமாக ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மேடை பேச்சிலையும் சரி, ஒரு பேட்டியிலையும் சரி, இந்த முக்குளத்தூர் சமூகத்தை துண்டாடும் விதமாக மறவர் சமூகம், கல்லர் சமூகம், அகமுடியார் சமூகம்ன்றது அதாவது முக்குளத்தூர் அல்லாத சில அரசியல் தலைவர்கள் இப்படி பிரிச்சு பேசுவது இந்த முக்குளத்தூர் சமூகத்தை உடைத்து அவர்களை சிறுபான்மையாக்கும் முயற்சின்ற ஒரு பரவலாக ஒரு கருத்துக்கள் நிலவுகிறது. இதை நான் ஒரு எச்ச அரசியல், எங்கள் சமூகத்தை நீ சிறுபான்மையாக்குறக்காண்டி ஏன் கல்லர் மறவர முக்குளத்தோர் ஓட்டுன்னு கேளு, தேவமார் ஓட்டுன்னு கேளு. நீ ஏன் எங்களை பிரித்தாடும் சூழ்ச்சி என்னைக்குமே எங்கள்கிட்ட செல்லாது. அப்படி ஒருத்தன், அதுவும் எங்க சமூகம் சாராத ஒருத்தன் போய் பிரித்தாண்டு இதை பார்க்கலாம்னா அவன் கண்டிப்பா அந்த தொகுதியில கண்டிப்பா தோல்விதான் அடைவான். அதை நான் அடையாளம் கட்டி நான் பேரையே சொல்லிட்டேன். அப்படிங்களா? இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பே சொன்னீங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து குறிப்பிட்டு முக்குளத்தூர் சமுதாயத்தை குற்றம் சாட்டி வர்றாரு. அவர் எந்த கூட்டணியில இடம்பெறாரோ அவங்களுக்கு எதிராக நாங்க தீவிரமா பிரச்சாரம் பண்ணுவோம் முக்குளத்தூர் சமூக மத்தியில அப்படின்னீங்க. இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எடப்பாடியுடன் கூட்டணி அமைத்து இப்ப போட்டிடுறாரு. இப்ப தேர்தல் களத்துல அவருக்கான எதிர்ப்பு, அதாவது கிருஷ்ணசாமி இடம்பெற்றுள்ள எடப்பாடி கூட்டணிக்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தை நீங்க தொடங்கிட்டீங்களா? அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில எந்த மாதிரி ஒரு எடப்பாடிக்கு எதிராக எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கு சார்? நான் அதைத்தான் சொன்னேன். அதாவது ஏன் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி கிருஷ்ணசாமியை சேர்க்கிற கூட்டணிக்கு எதிர்ப்பா முக்குளத்தோர் நிற்போம்னு சொன்னோம்னா, கண்கூடா இப்ப ரொம்ப நாள்லாம் கிடையாது, கண்கூடா வரவர், அகமுடையர், கல்லர், சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது கிருஷ்ணசாமி. இப்ப சமீபத்துல அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, யாராவது கூட்டணி சேர்த்தா அந்த கூட்டணியவே முக்குளத்தோர் எதிர்ப்போம். இது யதார்த்தமான உண்மை. ஆனா இன்னைக்கு நீங்க அது தெரிஞ்சு உனக்கு முன்னாடி எங்க தேவமார் தலைவர்லாம் நீ ஓர ஒதுக்கி வச்சுட்டு நீ இப்ப கிருஷ்ணசாமிக்கு உடனே ஒரு சீட்டை கொடுத்து, அதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதி கூட ஜெயிக்க தகுதி இல்லாத கிருஷ்ணசாமிக்கு நீ கூப்பிட்டு எம்பி தொகுதி எப்படி கொடுக்குற? அது என்ன அங்கீகாரத்துல கொடுக்குற? எம்எல்ஏ சீட்டுக்கே 2-3 தடவை தோத்த கிருஷ்ணசாமி. இப்ப எம்பி தொகுதிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? அங்க முக்குளத்தோர் ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? கணிசமான முக்குளத்தோர் ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படி நீ தைரியமா சீட்டு கொடுக்குற? அப்ப முக்குளத்தோர் இழிச்சவாயனா உட்காந்து ஓட்டு போட்டு தெரியுவானா உனக்கு? ஆனா அவனும் தேவேந்திர ஒரு வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட போறான். எங்களுக்கு சாதி எல்லாம் கிடையாது. சாதிக்காண்டி நாங்க ஒருத்தரை நிர்பந்திக்க வேண்டியோ நாங்க மிரட்ட வேண்டிய அவசியமா கிடையாது. நாங்க ஓட்டு போட போறதே ஒரு தேவேந்திர தான். ஆனா அந்த தேவேந்திர யாருன்னா தேவேந்திர ஒற்றுமையை முன்னெடுக்கிற தேவேந்திர வேட்பாளருக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம். அதனால நாங்க அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற வேட்பாளருக்கு இன்னைக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். இப்ப கடந்த சட்டசபை தேர்தலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தென் மாவட்டத்துல எடப்பாடிக்கு பலத்த அடி விழுந்துச்சு. பல இடங்கள்ல ரொம்ப மோசமான தோல்வியில சந்திச்சாரு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல், இதுல அவரோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும்? எடப்பாடிக்கு இன்னும் பெரும் தோல்வி அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் எடப்பாடிக்கு கொடுப்பாங்களா? முக்குளத்தூர் சமுதாய மக்கள் இப்ப இந்த சவுக்கு சங்கர் வீடியோவை இப்பதான் ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதோட எதிர்ப்பு முன்பை விட கடுமையா இருக்கும். ஏன்னா தேவர் ஜெயந்தி குரு பூஜை நம்பிதாங்க முக்குளத்தா இருக்கான். இன்னைக்கு அவனோட வருஷம் முழுதும் அவன் தவம் அது ஒரு நாளைக்காண்டிதான் அந்த வருஷம் முழுதும் தவம் இருக்கான். அந்த அக்டோபர் 30 தான் அவனுக்கு தெரிஞ்சு தீபாவளி, பொங்கல், என்ன பண்டிகையா இருக்கட்டும். அந்த பகுதி இஸ்லாமியருக்கு அது ரம்ஜான், அந்த பகுதி கிறிஸ்தவர்களுக்கு அது கிறிஸ்துமஸ். அப்படி ஒரு மக்கள் கோலாகலமா கொண்டாடுற அதுக்குள்ள கேமரா கொண்டு வந்துட்டா இவங்க எந்த அபாயகரமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கட்டுக்கதையில பரப்பி விடுவான்.
இது அடகா சமூகத்துக்கிட்ட உனக்கிட்ட வேற பருப்பு வேகாது. இதே நீ ஒரு ஏமாளி சமூகமா இருந்தா நீ இதை உண்மையாக்கிடுவேல. ஆமா கண்டிப்பா. உன்னை வெட்டுவா அடுத்து உள்ள வந்தா. இது அடகா சமூகம். அடகா சமூகத்துக்கிட்டே நீங்க உள்ள கேமரா தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டனா நீ அடுத்து நீங்க எல்லாம் சமுதாயத்துல நீ நினைச்சதை கட்டமைப்பீங்க, நினைச்சதை உருவாக்குவீங்க. இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் எடப்பாடி கதை முடிஞ்சு போயிடும். அதிமுக அடுத்த தலைவர் இதுவரை 8 தோல்வி அடைஞ்சிருக்காரு. 9 தோல்வி, அடுத்த 10 தோல்வி, 10 தோல்வியோட சோழியை முடிச்சு வேற தலைவர் ஆளுமைக்கு தானே நீ ஒரு தலைவரை கேட்டா அது ஆளுமை இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்கல்ல. தூக்கி எரிஞ்சு எடப்பாடியை தூக்கி டஸ்ட்பின்ல போட போறது முக்குளத்தோர் தான். அதுக்கு நான் முன்னெடுப்பேன். நான் என்னோட முன்னெடுப்பு பெரிய முன்னெடுப்பா இருக்கும். இன்னும் எடப்பாடி மேல நிறைய தவறுகள் இருக்கு. தேசிய தலைவர் படம் லேட்டார கூட எடப்பாடி அதுக்கான விஷயத்த நான் இன்னும் எடுக்கல. ஒருத்த மூலியமா எங்களுக்கு நெருக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நீங்க தயாரிச்சுட்டு வர்ற தேசிய தலைவர் படத்திற்கு எடப்பாடி மூலமா நெருக்கடி வருது. கண்டிப்பான பொருள் அந்த படத்துக்கு 100% எடப்பாடினால நெருக்கடி இருக்கு. லேட்டானது நெருப்ப எடப்பாடி அந்த காலதாமத்துக்கு நீங்க நம்ம இது வரைக்கும் நண்பர்களா உள்ள நடந்துகிட்டு இருந்தனால அது நம்ம எதையுமே இது வரைக்கும் நமக்கு வெளியே சொல்லல. ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரம் வருது. ஏன்னா இது கமர்ஷியல் கிடையாது. கமர்ஷியலா யாரும் கையாள முடியாது. யாரா பணம் போட்டிருக்கலாம். பணம் போட்டதை என்னைக்குமே மறுக்க போறது இல்லை. நாங்க பணம் போட்டது உண்மைதான். பணம் போட்டது முதற்கொண்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். பணத்தை முடக்கவோ அதுக்கு நான் அளவு போட மாட்டேன். அது நிறைய பேர் கேட்பாங்க, இந்த படத்துல உனக்கு ஏன் அரசியல் இல்லாட்டி தேசிய தலைவரை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா தேவருக்கு ஒரு வரலாறு மக்கள்கிட்ட ரீச் ஆக விட மாட்டான்றது நான் உணர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டான். ஏன்னா தேவரை இங்க ஒரு சாதியவாதியா காட்டுற ஒரே அடையாளத்தை உடைக்கிறதா தேசிய தலைவர். அவன் அதை விடவே மாட்டான். ஆனா இன்னைக்கு நாங்க இன்னைக்கு இருக்க முதல்வரை நம்புறோம். எடப்பாடியை நாங்க நம்பல. எடப்பாடி ஏன்னா ஓபிஎஸ் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் தாக்கம் எங்க படத்து மேலே இருக்கு. அது ஸ்டார்ட் பண்ணா ஓபிஎஸ் எங்க விழாவில் தலைமையா போட்டோம். ஓபிஎஸ் தான் எங்க படத்து அதுக்கு நாங்க நிறைய செலவழிச்சோம். அன்னைக்கு நிறைய கட் அவுட்டுகள் பேனர்கள் ஓபிஎஸ்க்கு வச்சு. ஏன்னா நம்ம சமூகத்துல ஒரு முதல்வரா இருந்த அந்தஸ்துல இருந்தவர். அவர் அழைச்சும் போது அவரை வரவிடாம தடுத்தது எடப்பாடி. நிறைய விஷயங்கள் இருக்கு. இனி அடுத்த பிரச்சனை இதான் கிளம்பும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த முக்குளத்தூர் இப்ப சமீப காலமாவே ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா, அதாவது மேடை பேச்சிலையும் சரி ஒரு பேட்டியிலையும் சரி இந்த முக்குளத்தூர் சமூகத்தை துண்டாடும் விதமாக மறவர் சமூகம், கல்லர் சமூகம், அகமுடியார் சமூகம்ன்றது அதாவது முக்குளத்தூர் அல்லாத சில அரசியல் தலைவர்கள் இப்படி பிரிச்சு பேசுவது இந்த முக்குளத்தூர் சமூகத்தை உடைத்து அவர்களை சிறுபான்மையாக்கும் முயற்சின்ற ஒரு பரவலாக ஒரு கருத்துக்கள் நிலவுகிறது சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை நான் ஒரு எச்ச அரசியல் உன்னோட அரசியல் வெறிக்காண்டி உன்னோட ஒரு வேட்பாளர் போட்டிக்காண்டி நீ எங்கள் சமூகத்தை நீ சிறுபான்மையாக்குறக்காண்டி ஏன் கல்லர் மறவர முக்குளத்தோர் ஓட்டுன்னு கேளு, தேவபார் ஓட்டுன்னு கேளு. நீ ஏன் எங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி என்னைக்குமே எங்கள்கிட்ட செல்லாது. அப்படி ஒருத்தன் அதுவும் எங்க சமூகம் சாராத ஒருத்தன் போய் பிரித்தாண்டு இதை பார்க்கலாம்னா அவன் கண்டிப்பா அந்த தொகுதியில கண்டிப்பா தோல்விதான் அடைவான். கண்டிப்பா அதை நம்ம அளவு பண்ணவே முடியாது. ஆனா அந்த மாதிரியா அதாவது முக்குளத்தூர் சமூகத்துக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கு பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்களே, அவங்கள உங்க சமூகத்தின் மத்தியில நீங்க அடையாளம் கட்டலாம்ல சார்? அதற்கான வேலையை நீங்க தொடங்கலாம்ல? அதை நான் அடையாளம் கட்டி நான் பேரையே சொல்லிட்டேன். அப்படிங்களா? பேரையே சொல்லிட்டேன். உங்க இதுல சொல்லுவாங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?